இயர்ஸ் ஆகுது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மக்களை சந்திக்க. சித்தலப்பாக்கம் ரைசிங் கடந்து வந்த பாதையை பத்தி ரொம்ப பேருக்கு தெரியாது. அவ்வளவு இன்னல்களை அவர்கள் சகித்துக் கொண்டு இன்னல்களை கடந்து இதை நிறைவேற்றிருக்கிறார்கள் சொன்னா எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம். தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு இடம் கிடையாது. நான் மிகைப்படுத்தல, பல ஏரியாவுக்கு பார்த்திருக்கேன். இது ஒரு சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கு இந்த இடம். என்ன அட்வான்டேஜ் இங்கன்னா பக்கத்திலேயே ரெசிடென்ஷியல் ஏரியும் பக்கத்துல, மற்ற இடங்கள்லாம் விலகி இருக்கும், ஊர் எல்லையில் இருக்கும். இன்றைக்கு சித்தலப்பாக்கம் ரைசிங் என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா, எல்லோருமே சித்தலப்பாக்கம் ரைசிங் மட்டும்தான் சொல்றாங்க, சித்தலப்பாக்கம் ஏரிக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் தராங்க. எனக்கு ரொம்ப வருத்தாது. உங்க பக்கத்துல மாடம்பாக்கம், அதுக்கு தெரியும் நீங்க எஃபர்ட் எடுத்துடுறீங்கன்னு. செம்பாக்கம், திருநீர்மலை ஏரி எவ்வளவு பெரிய ஏரி, இதை விட பெரிய ஏரி திருநீர்மலை ஏரி. பல்லாவரம் ஏரி அது தெரியும், நடுவில் ரோடு. பல்லாவரம் பெரிய ஏரின்னு பேர் இருக்கு. கீழ்கட்டளை ஏரி, நன்மங்கல ஏரி, இப்படி ஏராளமான ஏரிகள் இருக்கு. ஆனா எந்த நிலையில இருக்குன்னு யாருக்கான தெரியுமா? சித்தலப்பாக்கம் ரைசிங் ஒண்ணு போட்டிருக்காங்க, இஃப் நாட் யூ ஹூ. அடுத்தது ஒண்ணு போட்டிருப்பீங்க பாருங்க, இஃப் நாட் யூ ஹூ, இஃப் நாட் நவ் வென். இன்றைக்கு சித்தலப்பாக்கம் அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியும் இந்த மாதிரி எக்ஸோனாராவுடைய முயற்சியின் மூலமாக பல்லாவரம் ஏரி இப்ப கொஞ்சம் வாக் ட்ராக் எல்லாம் போட்டு பண்ணாங்க. அது பெரிய அளவுல பண்ணாங்க, நானும் போயிருந்தேன். மறுபடி பார்த்தா ஆகாய தாமரை தான், கழிவு நீர் தான். எல்லா ஏரி சித்தலப்பாக்கத்துல தான் எப்படியோ அவங்க நிறுத்திட்டாங்க கழிவு நீரை. ஆனால் இன்றைக்கு அனைத்து நீர்நிலைகளும் பாழ்பட்டு கிடைக்கின்றன. எத்தனையோ எம்எல்ஏ எம்பிகள்லாம் பார்த்து போறாங்க, அதெல்லாம் பாக்குறாங்களா கவனிக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த இடத்துல தான் இவங்களுக்கு பெரிய சல்யூட் அடிக்க வேண்டியதா இருக்கு. இங்க அசோசியேஷனும் சரி, சித்தலப்பாக்கம் ரைசிங் வந்தா விட்டுதான். இத்தனைக்கும் நாங்க முன்னோடி 1980 வீரராகவன் ஏரியை காப்பாற்றணும் நான் குரல் கொடுத்து அதுக்காக வெட்டுப்பட்ட அந்த கதையெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு வீரராகவ ஏரி நாசமா போயிடுச்சு. அந்த வீரராகவ ஏரி காப்பாத்தினால்தான் கோம்பேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், டிபி சானிட்டோரியம், சித்தா ஹாஸ்பிட்டல் தண்ணி கிரவுண்ட் லெவல்ல இருக்கும். ஆனால் அந்த ஏரியை பாதுகாக்கல. நான் உங்களுக்கு அன்பான வேண்டுகோள், இதே இன்ட்ரெஸ்ட் மற்ற ஏரிகளையும் காப்பாற்றக்கூடிய அளவுல நீங்க செயல்படணும்னு அன்போடு வேண்டிக்கிறேன். நான் 80 ஆரம்பிச்சேன். ஆனா சமீபத்தில் ஆரம்பிச்சாங்க சித்தலப்பாக்கம் ரைசிங் திருவள்ளூர் எல்லாம். ஆனால் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. காரணம் அவங்க பின்னால் மக்கள் உங்களுக்கு மாறி திரண்டு அவங்களுக்கு ஆதரவு தருவதனால அது தொடர்ந்து அவர்கள் வெற்றி பயணத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி விரும்பி உங்களை கேட்டுக்கொள்வதில் என்னவென்றால், நீங்கள் மற்ற ஏரிகளுக்கும் ஒரு முக்கியத்துவம் தரணும் என்று அன்பான வேண்டுகோளை விடுக்கிறேன்.